தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. என் அன்பான ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது நடராஜ பெருமானின் வடிவத்தை பற்றி. உலகத்தில் பல தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு தெய்வம் மட்டும் ஆற்றல், அழிவு, படைப்பாற்றல் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் காட்டுகின்றது. அந்த தெய்வத்தின் பெயர் நடராஜர். பரமசிவனின் கலை வடிவம் என்று அழைப்பார்கள். இவர் எப்படி காப்பவர், அழிப்பவர் மற்றும் உருவாக்கியவர் என்பதை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். மூன்றாவது கண் மூலம் அவர் அறிவையும் சக்தியையும் வெளிப்படுத்துகின்றார். பாலைவனத்தில் நடனமாடிய அந்த அருண்முக சிவன் உலகுக்கு புதிய உயிர் தருகின்றார். நடராஜர் ஆடிய நடனம் அந்நடனம் என அழைக்கப்படுகின்றது. அந்நடனத்தில் உள்ள அறிவின்மை அஞ்ஞானத்தை அழிக்கும் நடனம் எனவும் அழைக்கப்படுகின்றது. கம்பம் போல் சக்தி வெளிப்படும் அதிசய நடனங்கள் இயற்கையை, மனித மனதை அனைத்தையும் சுதந்திரமாக மாற்றும் சக்தி கொண்டவை இந்த நடனமாகும். காஞ்சி, சென்னை மற்றும் பிற பிரபலமான கோவில்கள், ஊர்வலம் மற்றும் விழாக்கள் முக்கியமாக நடத்தப்படுகின்றன. இங்கு பரம்பரையாக கிடைத்த அந்நடம் பாரம்பரியம் உலகின் கண்களுக்கு பாராட்டாக இருக்கின்றது. நடராஜர் நம் வாழ்க்கைக்கு சொல்லும் பாடங்கள். நடராஜர் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லும் செய்தி. மனிதன் தன்னம்பிக்கை கொண்டு நடனமாட வேண்டும். பழைய கோபங்களை, ஆசைகளை அழிக்க வேண்டும். புதிய சக்தியை, அறிவை உருவாக்க வேண்டும். இவர் ஆன்மீக சக்தியின் முக்கோண வடிவம். அழிவும் படைப்பும் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில். நடராஜரை வணங்குவதால் நாம் மனதை அமைதி, சக்தி, அறிவு மூலமாக உயர்த்தி கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் பார்த்த நடராஜர் மட்டும் ஒரு பரிசுத்த கலை வடிவம் அல்ல, அது ஒரு ஆன்மீக பாடம். உலகை மாற்றும் சக்தி உங்கள் மனதில் ஒளிரட்டும். ஹரஹர மகாதேவ். இதை போன்ற வீடியோக்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள், சிவனை பற்றின வீடியோக்கள் என்னோட சேனலில் அடுத்தடுத்து பகிரப்படும். தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.